ஹலோ எவ்ரிவன். ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வந்திருக்கும், அதே மாதிரி மார்க் ஷீட் வந்திருக்கும். ஸோ உங்கள் ஃபைனல் மார்க் என்ன, உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் ஆல் இண்டியா ரேங்க், ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் தெரியாது, கேட்டகிரி ரேங்க் தமிழ்நாடோட கேட்டகிரி ரேங்க் தெரியாது, அதனால் நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக போக முடியாது. பட் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் 2022 பார்த்தீங்கன்னா 30,000க்கு வந்து சீட்டு கிடச்சிருக்குது. ஓகேவா? 2023 27,000க்கு கிடச்சிருக்கு. சரி, சும்மா ஜென்ரலாக ஒரு நம்பர் சொல்கிறேன், எக்ஸாக்ட் ஃபிகர் உங்கள் முன்னாடி தான் இருக்குது. 25,000ல் 26,000க்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன இருக்குன்னா ஆல் இண்டியா ரேங்க் கம்மியாகிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா குத்து மதிப்பாக 25,000 ரேங்கை விட கம்மியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி நான் மற்ற கேட்டகிரிக்கு சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டீவியேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 டீவியேஷன் இருக்குது. அதனால் அதை வச்சுலாம் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அப்போ நான் 2024ல் சரிங்களா என்ன ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு அந்த டேட்டா நம்மள்ட்ட இருக்குது. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 2024ல் ஆல் இண்டியா ரேங்கிங், இந்த ரேங்கிங்கெலாம் சீட்டு கிடச்சிருக்கு சார். ஆல் இண்டியாவில் கோட்டால இந்த ரேங்கிங் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குது 2024ல். அப்போ நான் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ரேங்க்குக்கு பக்கத்தில், ஏன்னா இந்த இதெல்லாம் நாங்கள் எப்படி கொண்டு வந்தோன்னா லைவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட மார்க் இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க, அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லைவில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மார்க் கேட்டோம், அந்த மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, அதை வச்சு தான் நாங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எங்கள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மார்க் வந்து 525, அதில் ரேங்கிங் என்ன வருது சார், அவங்களுக்கு 27,000 ரேங்கிங் வருது. அப்போ நல்லா பாருங்கள், லாஸ்ட் இயர் 26,000 கிடச்சிருக்குன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 25,000 தான் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் 525 விட அதிகமாக இருந்தால் தான் சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு 530 535. ஸோ எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் உங்கள் மார்க்கும் உங்கள் ரேங்க் அனுப்புனீங்கன்னா அதை வச்சு நாங்கள் இன்னும் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நாளை காலையில் நம்ம டெலகிராம் சேனல், சரிங்களா, டெலகிராம் சேனலோட லிங்க் உங்களுக்கு இருக்கான்னு தெரில, இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இங்கே போனீங்கன்னா நாளைக்குன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி கொடுத்துட்றேன். அந்த ஃபோட்டோவில் வந்து எவ்வளோ மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜிஎம்சி எதிர்பார்க்குறதுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களோட ஆல் இண்டியா ரேங்க்கு, மார்க்கு, கேட்டகிரி இந்த நம்பருக்கு அனுப்புங்க. சார் எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க தயவுசெய்து ட்ராப் எடுக்கிறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா தயவுசெய்து போய் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இன்ஜினியரிங் படி, ஆர்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் படி, எங்கே போனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். இல்லை நான் நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா தயவுசெய்து சீக்கிரமாக ட்ராப்பர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ராப்பர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு தேவையானது என்ன, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, சரி, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி நிறைய மெசேஜஸ் இருக்குது, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே, ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ரிப்ளை பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மெசேஜ் சார் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லு. தயவுசெய்து ஒரு 100 மெசேஜ் அனுப்பாது அதுலேயே. ஓகே, ஸோ இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்கள் ரேங்க்கு, சரிங்களா, நான் லாஸ்ட் இயர் இந்த ரேங்க்கு கிடச்சிருக்குன்னா அது கரஸ்பாண்டிங்காக இந்த வருஷம் ரேங்க்கு, அந்த ரேங்க்குக்கு மார்க் என்ன, இதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் இது கிடச்சிருக்குன்னா என்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு அதுக்கு பக்கத்தில் என்ன ரேங்க் இருக்குது, அதுக்கு என்ன மார்க்கு, அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்க போகுது. புரியுதா? இதுக்கு என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியலன்னு ஒருத்தவங்க வந்து 525 எடுத்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க 546 எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ ரேங்க் நான் வந்து 14,000க்கும் 27,000க்கு நடுவில் என்கிட்ட எந்த ரேங்க்கும் இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் 530 எடுத்திருக்கீங்க, 535 எடுத்திருக்கீங்க, தயவுசெய்து உங்கள் டேட்டா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேட்டகிரி வைஸ் உங்கள் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி டு கேட்டகிரி வேரி ஆகிருக்கு. ஒரு சில பேருக்கு 120 மார்க் கிட்ட கம்மியாக இருக்குது, ஒரு சில பேருக்கு 80 மார்க் கிட்ட கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு, அதில் மாற்ற கருத்து இல்லை. எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டேட் கட் ஆஃப் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும், ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு இதுக்கு மேலே எடுத்திருக்கீங்க அண்ட் எஸ் இதில் ஒரு 5 மார்க் கிட்ட கம்மியாக எடுத்திருக்கீங்கனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, தாராளமாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணும் சார், ஃபிசிக்ஸ் தான் சார் பிரச்சனை அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து நான் டீச் பண்ணுவேன். எஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்தா நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகே, கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணால் நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.